வணக்க மக்களே, சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? எடப்பாடியை வளைக்கும் என்பதா? சென்னை வரப்போ நானே பேசுகிறேன் என்றும் கண்கள் சிவந்த அமித்ஷாவா? பின்னணி என்ன? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது ஜனவரி 4ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வரவுள்ளாராம். இந்த சந்திப்பில் தான் அவர் எடப்பாடி பழனிசாமியிடம் மிக முக்கியமான ஆலோசனையும் கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக வைப்பார் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவும் உடன் சமீபத்தில் நைனா நாகேந்திரன் சந்திப்பு நடத்தினார். இந்த சந்திப்பில் அவர் முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காகவே அதிமுக பாஜக இடையான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒரு பதற்றமான நிலையில்தான் கட்டத்தில் எட்டப்பட்டுள்ளதா. அதாவது பாஜக கோரும் தொகுதிகள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதால் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மிகுந்த ஆழ்ந்தத்தில் இருந்திருக்கிறார். அதாவது கட்சி வட்டாரங்கள்படி கண்டிப்பாக பாஜக சுமார் 54 சட்டமன்ற தொகுதிகளை கோரியுள்ளதாம். இது அதிமுக தலைமைக்கு ஒரு பெரும் கவலையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக குறைவான தேர்தலை செயல்பாட்டை கருத்தில் கொண்டுதான் இக்கோரிக்கைக்கு அதிமுக எதிர்பார்ப்பையும் விட மிக அதிகம் என்று எடப்பாடி பழனிசாமி நெருக்கமான தலைவர்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது பாஜகவுக்கு அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கும் தொகுதிகள் வெறும் 25-30 தொகுதிகள் என்று கூறப்படலாம். ஆனால் பாஜக தலைமையோ கேட்கும் தொகுதிகள் என்பது கண்டிப்பாக 54 தொகுதிகள் என்பது பெரும் அதிர்ச்சியில் எடப்பாடியை ஆழ்த்தியிருக்கிறதா. அதாவது தமிழ்நாட்டை குறிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு தீவிரமான கவனம் செலுத்தி வருகிறார். தன் தமிழக வியூகம் தொடர்பாக வாரத்திற்கு ஒருமுறை சென்னை வந்து தங்குவார் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இதற்காகத்தான் சென்னையிலே ஒரு பெரிய குடியிருப்பு ஒன்றை தேர்வு செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகிறதா. இந்த நிலையில்தான் அமித்ஷா தங்குவதற்கு வசதியாக அவர் இந்த குடியிருப்பை தேர்வு செய்தார் என்கிறார்கள். அதாவது கிண்டி அடையார் சுற்று வட்டாரத்தில் அவருக்காக தற்காலிக குடியிருப்பு தேர்வு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறதா. மயிலாப்பூர் அதாவது நங்கநல்லூர் பகுதியிலும் கூட குடியிருப்புகளை தேர்வு செய்யும் தேடுதல் வேட்டை சில பாஜக தலைகள் எல்லாம் வழியாக தேர்வு செய்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் ஜனவரி 4ஆம் தேதி கண்டிப்பாக தமிழ்நாடு வரவுள்ளார். அவர் வரும்போது கண்டிப்பாக தமிழகத்தில் தேர்தல் பற்றிய வியூகங்களும் தேர்தல்களின் முக்கிய ஆலோசனையெல்லாம் கண்டிப்பாக எடப்பாடியிடம் நடத்தப்படலாம் என்ற சில வியூகங்கள்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் இது 54 இடங்கள் அல்ல, 80 இடங்கள் என்றும் மறைமுகமாகவே கூறப்படுகிறதா. அதாவது அமித்ஷாவை சந்தித்த பின்னர் நைனா நாகேந்திரன் அவரிடம் அதிமுகவிடம் 80 இடங்களை கேட்க வேண்டும், அப்போதுதான் ஆட்சியிலும் பங்கு கிடைக்கும். ஆனால் அதிமுக 50 இடங்களுக்கே வேண்டாம் என்று சொல்கிறது. 50 இடங்களை கேட்டால் கூட கொடுக்க மாட்டார்கள் என்று நைனா நாகேந்திரன் அமித்ஷாவிடம் சில நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் கண்டிப்பாக பாஜக கேட்கும் 80 தொகுதிகளை கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் கொடுப்பாரா என்ற நிலையில்தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.